ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 2 ஏவில் 2017 கேட்ட ஒரு கேள்வி தான் பார்க்குறோம். பாருங்கள், the value of x cube minus 1 by x plus 3 divided by x square plus x plus 1 by 3 into x plus 9 இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் 3x minus 1 3 into x plus 1 3 into x minus 1 3x plus 2ன்னு கொடுத்துருக்காங்க. 4 ஆன்சர். ஓகே, இப்போ இதை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இங்கே டிவைடு இருக்குது, வகுத்தல் இருக்கு. வகுத்தலை நம்ம மாற்றணும்னா இதுக்கு தலைகீழ் எடுத்தா பெருக்கெல்லாம் மாற்றிடலாம். அப்போ எக்ஸ் கியூபு மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 3 இந்த வகுத்தலை பெருக்கெல்லாம் மாற்றினா இதுக்கு தலைகீழ் எடுத்துருவோம். 3 into எக்ஸு ப்ளஸ் 9 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1 அப்படின்னு போட்டுருவோம். இது பாருங்க, இது எக்ஸ் கியூப் மைனஸ் 1ங்கிறது எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூபு. அப்போது இது a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா எப்படி எழுதலாம்? a மைனஸ் b இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? இந்த ஃபார்முலாவை தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூப் எப்படி எழுதலாம்? a மைனஸ் b இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ a மைனஸ் b, ஏங்கிறது எக்ஸ், பிங்கிறது 1, a மைனஸ் b எக்ஸ் மைனஸ் 1. அடுத்து ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏபி எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸு பிளஸ் பி ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 அப்படின்னு போட்டுருவோம். டிவைடட் பை எக்ஸு ப்ளஸ் 3. இந்த மல்டிபிள் இருக்கிறதுல 3x ப்ளஸ் 9லேருந்து 3 வெளில எடுத்துடலாம். ஏன்னா 3 9 3உடைய மல்டிபிள்ஸு மடங்காக இருக்கும். 3 எடுத்துட்டா எக்ஸ் மட்டும் இருக்கும். 9ல் 3 எடுத்துட்டா 3 மட்டும் இருக்கும். 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1. இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 3 காலி ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இதுவும் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 ரெண்டும் காலி ஆகிடும். மீதி உள்ள ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. ஓகேவா? அப்போ எந்த ஆன்சர்? சி ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.